அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கைய வசந்த காலமா மாத்துற இந்த லெந்து காலத்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு தொடர்வோமா? ஹாய் ஆல், பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு டே 14 லென்ட்ல நமக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு நம்பிக்கை. யோவான் 5ஆம் அதிகாரம் 1-9 நீங்க வாசிக்கும் பொழுது அதுல 38 ஆண்டுகளா சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனுஷன் வந்து காத்துக் கொண்டிருந்தான். அவனை இயேசு ஆண்டவர் சந்திக்கிறார். போய் சந்திக்கும் பொழுது நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் வந்து 38 ஆண்டுகளா நான் வந்து காத்திருக்கிறேன், எல்லாம் முந்தி போய் என்ன இது அவங்க சொஸ்தமடைகிறாங்க, ஆனா என்னால் அது முடியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவன் நம்பிக்கையோடு அவன் பேசுற அந்த விதத்தை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவன் வந்து அந்த வியாதிக்காரன் என்ன பண்றான், சொஸ்தமடைகிறான். சொஸ்தமடைந்து அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் நீங்க வந்து ரொம்ப இந்த நாள்ல நீங்க நம்பிக்கை இல்லாம சூழ்நிலையில காணப்படுகிறீங்களா? ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா? 38 ஆண்டுகளா சுகப்படைய வேண்டும் என்று விரும்புகிற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருந்த அந்த ஒரு மனுஷனை சொஸ்தமாக்கின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நம்பிக்கையோடு சொல்றாரு, சொஸ்தமடைய நீங்க என்ன சிச்சுவேஷனுக்காக என்ன சூழ்நிலைகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீங்களோ அதே ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார், அதை ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். So be hopeful, be hope for the best and have a nice day. God bless you. Thank you.